பிரான்சில் இந்த வார இறுதியில் நடைபெறவுள்ள பிளாக் ஃப்ரைடே விற்பனையில் 72% நாட்டு மக்கள் கலந்து கொள்ள திட்டமிட்டுள்ளனர். பிளாக் ஃப்ரைடே தினத்தை முன்னிட்டு பொதுமக்களிடம் பணத்தை ஏமாற்றும் ஆபத்து குறித்து போலீசாரால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பிளாக் ஃப்ரைடே தினத்தில் பொருட்களின் விலைகளை குறைத்து விற்பனை அதிகரிக்க வர்த்தகர்களும் விலை கூடிய பொருட்களை மலிவு விலையில் கொள்வனவு செய்து கொள்ளும் நுகர்வோருக்கும் வழியமைக்கும் வணிக தினமாகும். அமெரிக்காவில் அறிமுகமான பிளாக் ஃப்ரைடே தினம் கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் பிரான்சிலும் அறிமுகமானது. இது வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களை தாண்டி மோசடிக்காரர்களின் தினமாகவும் அண்மை காலமாக மாறியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக, ஏனைய நாட்களில் 50 யூரோ பெறுமதியான ஒரு பொருளை 80 யூரோவாக உயர்த்தி பதிவிட்டு பின்னர் 40 தொடக்கம் 30% விலைக்கழிவு என விற்பனை செய்யும் மோசடிகள் நடைபெறுகின்றன. மேலும் விலை உயர்ந்த நிறுவனங்களின் சின்னங்களை போலியான பொருட்களில் பதிவிட்டு விலைக்கழிவில் விற்பனை செய்யும் மோசடிகளும் நடைபெறுகிறது. இவற்றிற்கும் மேலான மோசடிகள் பிளாக் ஃப்ரைடே காலத்தில் இணையதள விற்பனையில் மிக அதிகமாக அண்மை காலமாக நடைபெறுகிறது. கவர்ச்சிகரமான விளம்பரங்களுடன் உலாவரும் போலியான இணையதளங்கள் மக்கள் பொருட்களை வங்கி அட்டையில் பணம் செலுத்தி வாங்கிய பின்னர் பொருட்களை அனுப்பாமல் இணையதளம் காணாமல் போவதாக தெரியவந்துள்ளது. கடந்த காலங்களில் இந்த நுட்பமான மோசடிகளால் அதிகளவான மக்கள் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக பல முறைப்பாடுகள் கிடைத்த நிலையில் இந்த எச்சரிக்கை அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது.